உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே உங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நெனச்சிராதீங்க. அதுல எத்தன பேர் உங்களோட முதுகுல குத்தப் போறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியாது. அதனால யாரையும் எப்பவும் கண்மூடித்தனமா நம்பிராதீங்க. அது மட்டும் இல்ல, எப்பயுமே யார நம்புறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, துரோகம் அப்படின்றது நம்ம நம்புன ஒருத்தர்கிட்ட இருந்து தான் நமக்கு வரும். நம்மள நேசிக்கிறவங்களுக்காக நம்ம வாழணும். நம்மள வெறுக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட நல்லதுக்காக அவங்களோட அனுபவத்துல நடந்த விஷயங்கள நமக்கு சொல்லும்போது, அது வெறும் வார்த்தையா நமக்கு தோணும். ஆனா, அதே விஷயம் நமக்கு நடக்கும்போது தான், அது நமக்கு வாழ்க்கைக்கான அனுபவமாவே தோணும். அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள கூட ஒரு பெரிய விஷயமாவும், தான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைய கூட ஒண்ணுமே இல்லாத விஷயமாவும் பார்க்கறது தான் இப்ப மனுஷனோட இயல்பு குணமாவே மாறிக்கிட்டு இருக்கு. எதையுமே சிந்திக்கும்போது நிதானமா சிந்திச்சுக்கோங்க. செயல்படும்போது மன உறுதியோட செயல்படுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்றீங்களா? அத ஒரு திருப்தியோட செய்யுங்க. வாழ்க்கையில தனக்கு வேண்டிய விஷயத்துக்காக ஒரு தடவ முயற்சி செஞ்சு அத அடையிறது எல்லாத்தாலயும் முடியும். ஆனா, ஒவ்வொரு தடவையும் முயற்சி செஞ்சு ஒவ்வொரு தடையும் தான் விருப்பப்பட்ட விஷயங்கள அடையிறது அப்படின்றது ஒரு சிலரால தான் முடியும். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் ஒருத்தரா இருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.